அன்பர்களுக்கு ஓர் தாழ்மையான வேண்டுகோள். எங்களது ஒவ்வொரு பதிவிற்கும் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் செய்து ஆதரவு அளிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இருவர் மயிலோ அமளி விதமோ எனன செயலோ அணுகாத இருடி அயன்மால் அமரர் அடியார் இசையும் ஒலிதான் இவை கேளாது. ஒருவன் அடியேன் அலறு மொழிதான் ஒருவர் பரிவாய் மொழிவாரோ. உனது பதத்துள் புவனகிரிதான் உனது கிருபாகரம் ஏதோ. பரம குருவாய் அணுவில் அசைவாய் பவன முதலாகிய பூதப்படையும் உடையாய். சகல வடிவாய் பழைய வடிவாகிய வேளா அறியும் அயனோடு அபயம் எனவே. அயலை இருள்மேல் விடுவோனே அடிமை கொடுநோய் பொடிகள் படவே. அருணகிரிவாழ் பெருமாளே வள்ளி தேவயானை ஆகிய இரு தேவியர் மீது நீ கொண்ட ஆசையோ, அல்லது உன் திருக்கோயில்களில் விதவிதமாக நடக்கும் ஆரவாரங்களோ, வேறு என்னென்ன நிகழ்ச்சிகளோ எனக்கு தெரியாது. உன்னை அணுக முடியாத முனிவர், பிரமன், மால், தேவர், அடியார் இத்தனை பேரும் முறையிடும் ஒலிகள் என் செவியில் விழாத போது, யான் ஒருவன் மட்டும் தனியாக இங்கே அலரும் மொழிகளைப் பற்றி யாரேனும் ஒருவர் அன்போடு வந்து உன்னிடம் தெரிவிப்பார்களோ? உன் பாதத்தில் உள்ள தூசானது பூமியில் உள்ள மலைகளுக்குச் சமம். அப்படி என்றால் உன் திருவருள் எவ்வளவு பெரியதோ யான் அறியேன். மேலான குருமூர்த்தியாய், அணுவிலும் அசைவு ஏற்படுத்துபவனாய், காற்று முதலிய ஐம்பெரும் பூதங்களை ஆயுதமாக உடையவனே, எல்லா உருவமாயும் பழமையான உருவத்திலும் அமைந்த வேலனே, திருமாலும் பிரம்மனும் உன்னிடம் அடைக்கலம் புக உன் வேலாயுதத்தை இருள் வடிவம் எடுத்து சூரன் மேல் செலுத்தியவனே, இவ்வடியேனுக்கு ஏற்பட்ட தொழுநோயை தூளாக்கிய அருணகிரிவாழ் பெருமாளே.